ராமையாவும் அவரோட பொண்டாட்டி வள்ளியும் விவசாயம் செய்யறவங்க. அவங்க வயல்ல எப்பவுமே நெல் சாகுபடி தான் செய்வாங்க. ஊர்க்காரங்க எல்லாம் காய்கறி பயிர் செய்யறத பார்த்து அவங்களுமே அதை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. காய்கறி தோட்டத்துக்கு தேவையான வேலைகளை செஞ்சு தோட்டத்தை அமைக்கிறாங்க. நாட்கள் கடந்து போகுது, காய்கறிகளும் அறுவடை ஆகுது. இப்பதான் ராமையாவுக்கு யோசனை வருது, இந்த காய்களை பக்கத்து டவுன்ல கொண்டு போய் விற்கிறதுக்கு வாகனம் வேணுமேனு. ஊர்க்காரங்க எல்லார்கிட்டயும் மாட்டு வண்டி இருக்கு, அதுல கொண்டு போய் வித்துடுவாங்க, நான் என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறான். இவன் கிட்ட மாடு மட்டும்தான் இருக்கு, மாட்டு வண்டி இல்ல. ஊர்க்காரங்க கிட்ட அண்ணன் ஏன் மூட்டைகளையும் ஏத்திக்கோங்க, நானும் டவுனுக்கு வந்து வித்துக்கிறேன்னு கேக்குறான். ஊர்க்காரங்க யாருமே இவனை ஏத்துக்கல. ஏன்டா எனக்கு போட்டியா நீயும் காய்கறி பயிர் பண்றியான்னு திட்டுறாங்க. அவளையோட ராமையா வீட்டுக்கு வராரு. கடவுளே என் காய்கறிகளை எப்படியாவது வித்துடணும்னு வேண்டுறாரு. அவரோட பொண்டாட்டி வள்ளி சொல்றா, கடவுளே நேர்ல வந்தெல்லாம் காய்களை வித்து தர மாட்டாரு, நம்ம தான் முயற்சி செய்யணும்னு சொல்றா. நடந்தே டவுனுக்கு போய் காய்கறிகளை விற்கிறாரு. கொஞ்ச மாசத்துல புது மாட்டு வண்டி வாங்குறாரு. ஏளனமா பேசின ஊர்க்காரங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறாரு.